அவர் 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் ரோட்ல நடக்கிறது ரெடியா இருக்கிறார். மராத்தன் மாதிரி ஓரத்துக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் காவல்துறையோட பர்மிஷன் என்ன சொல்லுது? எஸ்ஓபி நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு பத்திரிகையாளர் எஸ்ஓபியை படிங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி எஸ்ஓபியை பதிவு பண்ணதே கிடையாது. 30 நாள் ஆகும். மக்களுடைய பாதுகாப்புக்கு அந்த கட்சி கூட்டம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆர்மடு போலீஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் எதுக்காக இருக்கு? இந்த மாதிரி கூட்டம் வரும்பொழுது, திருவிழாக்கள் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பு அவங்க உறுதி செய்யணும். அவங்க சொல்லி நாங்க செய்யலன்னா அப்ப நம்ம பர்மிஷன் டினே பண்ணலாம். நாங்க எங்களுடைய கோரிக்கையை நாங்க தலைவர் வராரு, பர்மிஷன் வராருன்னா எங்களுடைய கோரிக்கைப்படி மக்கள் திருச்சி கூட்டம் நீங்க பாத்திருப்பீங்க. 7க்கு 11 கிலோமீட்டர் 7 மணி நேரம் ஆச்சு. திருவாரூர் கூட்டம் 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ மக்களுடைய கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாகிகள் 2000 பேர் இருக்கலாம். எந்த கட்சியா இருந்தாலும், திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கூட நிர்வாகிகள் 2000-3000 பேர் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் காவல்துறை கிட்ட தான் ரோடோடைய கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த ரோட்ல யார் வரணும், எதை எப்படி பிளாக் பண்ணணும்னு அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அப்ப 6 கூட்டம் முடியறதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய இழப்பை நாங்க பார்த்துட்டோம். அந்த இழப்பு எங்களுக்கு நடக்கக்கூடாம இருக்கணும்னு, இன்னும் நடக்கக்கூடாதுங்கிற தலைவருடைய மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மக்களுடைய பாதுகாப்பு நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம்.